இங்கே சந்தா தனக்கு கல்யாணம்னு சொன்னதுமே இங்கே சேரன் ரொம்ப அதன்ட்டு போகிறாங்க. சேரன் கிட்டே இங்கே நிலா சொல்கிறாங்க, அண்ணன் இந்த தடவை நாம் அவங்க சொல்கிறத நம்பி ஏமாந்துடக்கூடாது. ஏதாவது ஒன்று பண்ணி சந்தாவுடைய கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். அண்ணன் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து தான் ஆகணும்னு நிலா சொல்ல, ஆமாண்ணே கார்த்திகா விஷயத்தில் அமைதியாக இருந்த மாதிரி இங்கே சந்தா விஷயத்தில் அமைதியாக இருந்துட்டா அப்புறம் உன்னோட வாழ்க்கையில் சந்தா இனி கிடைக்காம போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அங்கே சோழன் சொல்லும்போது, சோழன் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு நிலா சொல்ல, நீ சொன்னதை தான் நிலா நானும் சொல்கிறேன், நான் நேரடியாகவே சொல்கிறேன். அண்ணே உனக்கு சந்தா வேணும்னா இனி நீ தைரியமாக எந்த முடிவு வேணாலும் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அங்கே சோழனும் சொல்கிறாங்க. பாண்டியனும் பல்லவனும் அதே தான் சொல்கிறாங்க. இப்போ பாண்டியன், சோழன், நிலா, இதுக்கப்புறமா சேரன் எல்லாருமே கிளம்பி இங்கே சந்தாவுடைய கல்யாணம் நடக்கிற ஊருக்கு வரவும் செஞ்சிடறாங்க. அவங்க அந்த ஊருக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு விசாரிக்கும் போது தான் இந்த மாதிரி சந்தாவுக்கும் அவங்க தாய்மாமனுக்கும் கல்யாணம் நடக்க போகிற விஷயத்த ஊருக்குள்ளே இருக்கவங்க கோவிலில் நடக்க போகுதுன்னு சொன்னதும் இங்கேருந்து பதறி அடித்து ஓடவும் செய்கிறாங்க. பதறி அடித்து போன இங்கே சேரன் அங்கே நடக்க இருக்க அந்த கல்யாணத்தையும் பார்க்குறாங்க. அண்ணே என்னென்ன கல்யாணம் நடக்க போகுதுன்னு அங்கே நிலா சொல்லும்போது, நீ இதுக்கு மேலே அமைதியாக இருக்காதண்ணே, நீ கொஞ்சம் யோசிச்சு பார், இப்படி அமைதியாக இருந்தனா அப்படின்னு சொல்லும்போது, டேய் எப்படா நம்ம இங்கே கல்யாணத்தை நிறுத்த முடியும்? அங்கே நடக்க இந்த கல்யாணத்தையே துப்பாக்கியை காட்டி கல்யாணத்தை நிறுத்தி சந்தாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தவர் இவர். இப்போ இந்த இடத்துல நாம் இவங்க ஊரில் நாம் ஏதாவது பண்ண போய் நம்ம ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு அங்கே பாண்டியன் சொல்லும்போது, அதுக்கு எங்கள் சோழன் சொல்கிறாங்க, டேய் அதுக்காடா இவ்வளோ தூரம் அங்கேருந்து கிளம்பி வந்தோம்? நாம் இங்கே பயந்து நின்றுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. நம்ம ஊருக்கே அவனால் வந்துட்டு துப்பாக்கியை காட்டி மிரட்டி சந்தாவை கூட்டிகிட்டு போகும்போது ஏன் நம்மளால் அதை பண்ண முடியாதா அப்படின்னு சொல்ல, டேய் என்னடா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. நான் எல்லாமே ஒரு ஏற்பாட்டோடு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையில் இருக்க ஒரு பெரிய கண் எடுக்கிறாங்க. டேய் என்னடா இது எங்கேந்திர இடத்துன்னு சொல்லும்போது, உனக்கும் எனக்கும் தான் தெரியும் இது போலியான கண்ணுன்னு. ஆனால் அங்கே இருக்கவங்களுக்கு அது உண்மையான கண் தானே தோணும். இப்போ பாரு என்னோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லுறாங்க. சேரனை பார்க்குறாங்க. அண்ணா நீ போன அப்படின்னு சொல்லும்போது சேரனும், டே எல்லாம் சரியாக நடக்குமாடான்னு கேட்க, அதெல்லாம் சரியாக நடக்கும்னு அவனாலேயே நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊரில் நடக்க இந்த கோயிலில் கல்யாணத்தை நிறுத்தி அங்கேருந்து தூக்கிட்டு வந்தான்ல, இப்போது அவன் ஊரில் நாம் வந்து அதே வேலையை திரும்ப பார்ப்போம், அவனால் என்ன பண்ண முடியுன்றத நானும் பார்க்குறேன்னு அங்கே சோழனும் சொல்கிறாங்க. இங்கே உடனே சேரன் என்ன பண்ணுறாங்க, இங்கே கல்யாணத்தை ஓடி போய் தடுத்து நிறுத்தவும் செய்கிறாங்க. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அங்கே அந்த சந்தாவுடைய அப்பா அம்மா எல்லாருமே இங்கே சத்தம் போடுறது மட்டும் இல்லாமல் சந்தாவுடைய அப்பா வந்துட்டு இங்கே சோழனை சேரனையும் தடுத்து நிறுத்த, நீங்கள் தாலியை கட்டுங்க அப்படின்னு அங்கே தாய்மா அந்த சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லவும் செய்யும்போது அந்த தாலியை கட்ட வராங்க. அந்த நேரத்தில் தான் சோழன் வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை கையில் கொண்டு வந்து நிற்கிறாங்க. இங்கே சந்தாவுடைய விருப்பம் இல்லாமல் அவங்க தளத்தில் தாலியை கட்டினீங்க, நடக்கிறதே வேறுன்னு சொல்லும்போது அப்போ தான் அந்த மாப்பிள்ளையுடைய ஆட்கள் எல்லாருமே அவங்க எல்லாருமே ஒரு கையில் துப்பாக்கியை வச்சுட்டு நிற்க, இவன் இந்த ஊரில் பெரிய ரவுடியாக இருப்பானோ, எல்லார் கையிலையும் ஒரு துப்பாக்கி வச்சுருக்கானே அப்படின்னு பாண்டியன் சோழன் கிட்ட சொல்ல, நம்ம கையில் இருக்கிறது போலி துப்பாக்கி, நம்மளால எப்படிடா பயப்படாமல் இருக்க முடியும்னு பாண்டியன் சோழன் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ என்ன சோழன் பண்ணுறதுன்னு இல்லாமல் சொல்ல, நிலா நீ பயப்படாத நிலா, அப்படிலாம் இவனுங்களால நம்மளை எதுவுமே பண்ணிட முடியாது, அதான் என் கையில் துப்பாக்கி இருக்குல்லன்னு சொல்லும்போது, போலி துப்பாக்கி வச்சுக்கிட்டு இப்போ நாம் நம்மளை காப்பாற்றிக்க முடியுமான்னு அங்கே நிலா கத்தவும் செய்கிறாங்க, திட்டவும் செய்கிறாங்க. என்ன எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் ஊரில் நடக்க இருக்க இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஏன் பொண்ணை நீ என்கிட்டேருந்து விருப்பம் இல்லாமல் தூக்கிட்டு போயிட முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் தாலியை கட்டுங்க மாப்பிள்ள அப்படின்னு அங்கே அவரும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இங்கே சோழன், சேரன், நிலா, பாண்டியன் 4 பேருமே நின்றுட்டு இருக்கும்போது, ஐயோ நீலா எதுவும் பேசாமல் கொஞ்சம் அமைதியாரு, இந்த பிரச்சனையை எப்படியும் சரி பண்ணிடலாம், அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் எங்கள் கல்யாணம் நடக்கும், நீ வேணா பார்த்துக்கிட்டேருன்னு சொல்கிறாங்க. அண்ணன் நீ போன அப்படின்னு சொல்லும்போது, டேய் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே என்ன பண்ணிடுறாங்க, இந்த சோழன் வந்துட்டு அவங்க சந்தாவுடைய அப்பாவை பிடிச்சி அவர் நெத்தியில் துப்பாக்கியை வச்சு மிரட்டவும் செய்கிறாங்க. அப்போ அங்கே நின்றுக்கிட்டு இருக்க அங்கே மாப்பிள்ளை வந்துட்டு, டேய் இப்போ அவரை விட போறியா இல்லைன்னு சொல்லும்போது, உன் ஆளுங்க கிட்டே இருக்க துப்பாக்கியெல்லாம் இப்போ கீழே போடலைன்னா இதே இடத்துல இவரை என்னால் சுடவும் முடியும், ஏன் இந்த ஊர்லேயே இல்லை உங்ககிட்ட மட்டும்தான் துப்பாக்கி இருக்குமா, உன்னால் மட்டும்தான் சுட முடியுமா, என்னால் சுட முடியுமா இல்லையான்றதை நீயே பார்க்குறியா அப்படின்னு சோழன் மிரட்ட, சோழன் என்ன பண்ணுறீங்கன்னு இல்லை பார்க்கும்போது பாண்டியனும், ஆமாம்
நாங்களும் துப்பாக்கியோட தான் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் நினச்சா இப்போவே எல்லா இடத்துலையும் இந்த இடத்துல உங்கள் எல்லாருமே சுட்டு போட்டுட்டு எங்களால் போக முடியும். அப்படியெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நாங்களும் நினைக்கிறோம். உங்களுக்கும் அப்படி ஏதாவது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தில் நீங்கள் இங்கே எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அங்கே பாண்டியன் சொல்கிறாங்க. பரவாயில்ல, பாண்டியன் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு எல்லாம் நினச்சிட்ருக்க. அதே வேளையில் என்னென்ன பார்த்துட்ருக்க நீ போன அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் நேராக சேரன் வந்துட்டு நேராக அந்த மணமேடைக்கு போகிறாங்க. நீ போயிட்டு சந்தா கழுத்தில் தாலி கட்டு. இதே இடத்துல இதே ஊர்க்காரவங்க முன்னாடி எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது யாருன்னு அப்படின்னு சொல்லும்போது, சந்தா கழுத்தில் இங்கே சேரன் வந்துட்டு தயங்கியபடி நின்றுட்டு இருக்கும்போது இங்கே சந்தாவும் வந்துட்டு என் கழுத்தில் தாலியை கட்டுங்க சேரன் அப்படின்னு சொல்கிற அதே வேளையில் சேரன் வந்துட்டு அந்த மாப்பிள்ளை முன்னாடியே தாலியெல்லாம் கட்டிடுறாங்க. தாலி கட்டின அடுத்த நிமிஷம் சேரன் சந்தா 2 பேருமே மணமேடையை விட்டு கீழே இறங்கி வராங்க. அப்பா, எனக்கு வசதியான வாழ்க்கையை முக்கியம் இல்லை, பணத்துக்காக நீங்கள் என்னை இவர்கிட்ட விற்கணும்னு நினச்சிங்க. ஆனால் என்னால் இப்படி ஒரு வாழ்க்கை வாழவும் முடியாது. தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்கப்பா. இதுக்கு மேலே என்னால் இந்த ஊரில் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நானும் சேரனும் சந்தோஷமாக வாழுவோம் அப்படின்னு அங்கே சந்தாவும் சொல்ல இதை கேட்ட அவங்க அப்பா அப்படியே வாயடைச்சு நிற்கிறாங்க. அதே வேளையில் இவனுங்க யாரையும் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே கத்தவும் செய்கிறாங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டில் இருக்க அந்த அவங்களுடைய ஆட்களும். அந்த சமயத்தில் நிலா வந்துட்டு ஆல்ரெடி அங்கே இருக்க போலீஸ்க்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. பீகாரில் இருக்க போலீஸ் வந்துட்டு நேராக அந்த இடத்துக்கு வரவும் செஞ்சுருவாங்க. பீகாரில் இருக்க போலீஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்ததுமே ஆல்ரெடி வந்துட்டு இவங்க விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வர்ற எங்களை துப்பாக்கியை காட்டி மிரட்டவும் செய்கிறாங்க. எங்களை துப்பாக்கியை காட்டி கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. எங்களுக்கு ஒரு பாதுகாப்போட நாங்கள் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்கவும் செய்கிறாங்க. நிலா இப்படி கேட்ட உடனேயே அங்கே இருக்க போலீஸ் வந்துட்டு அவங்களுக்கு உதவி பண்ணவும் செய்கிறாங்க. பரவாயில்ல நிலா, நீ எங்களுக்கு இதை விட நல்லாவே யோசிச்சு நல்ல ஒரு முடிவை தான் எடுத்திருக்கேன் அங்கே சோழனும் சொல்கிறாங்க. பின்ன உங்கள் துப்பாக்கியை நம்பியோ இல்லை உங்களை நம்பியோ இந்த ஊருக்கு நம்ம தனியாக வர முடியாதுல்ல, அதனால தான் நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு அங்கே நிலாவும் சொல்கிறாங்க. எப்படி நிலான்னு சொல்லி கேட்க, நானும் இன்ஜினியரிங் முடித்தேன். என் கூட படித்த பசங்க ஒவ்வொரு இடத்துல வேலை பார்க்குறாங்க. பீகாரில் இருக்க என்னுடைய ஃப்ரெண்டு மூலமாக தான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சுது. நான் அவகிட்ட ஹெல்ப் கேட்டு தான் நான் இந்த விஷயத்தை பண்ணேன்னு சொல்ல, பரவாயில்ல நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிலா அதுக்கப்புறம் சேரன், சந்தா, பாண்டியன் அப்படி அவங்க எல்லாருமே வந்துட்டு போலீஸோட உதவியோடு அந்த இடத்த விட்டு வெளியேறதுக்கு உதவி செய்யவும் செய்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து சந்தாவும் சேரனும் வெளியேற அதே நேரத்தில் சேரன் சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணை நீங்கள் பார்த்துக்கிட்டதை விட நான் இன்னும் நல்லாவே பார்த்துப்பேன். என் மேலே நம்பிக்கை வைங்க. என்னால் நீங்கள் கேட்டதை கொடுக்க முடியலைன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் நிச்சயமாக சந்தாவுக்கு நான் எல்லா நல்லதையும் செய்வேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களையும் நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு அங்கே சந்தாவை ஒரு கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு அங்கே ஊரை விட்டு வெளியேறாங்க. அப்போ அங்கே போலீஸ் வந்துட்டு கேட்குறாங்க, இது என்ன துப்பாக்கி அப்படின்னு நாங்கள் சோழனை பார்த்து கேட்க, சார் இது பொம்மை துப்பாக்கி சார் அப்படின்னு சொன்னது பிறகுதான் அங்கே இருக்க சந்தாவை கல்யாணம் பண்ணியிருக்க இந்த மாப்பிள்ளைக்கும் சுற்றி இருக்கவங்களுக்கும் விஷயம் தெரியுது. இங்கே சந்தாவுடைய அப்பா ஏமாந்து நிற்கிறாங்க. பொம்மை துப்பாக்கியான வாயை பழந்து நிற்க, சார் இது சும்மா வெத்து துப்பாக்கி தான் சார், நீங்களே வேணால் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது அவர் பார்த்துட்டு, ஓ இது காட்டி தான் இங்கே மிரட்டிட்டு இருந்தீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சார், வேறு என்ன பண்ணுறது, அதோ நிற்கிறானே அவன் எங்கள் ஊருக்கு வந்து நடக்க இந்த கல்யாணத்தை நிறுத்தி இந்த பொண்ணை துப்பாக்கியை காட்டி மிரட்டி அங்கேருந்து எல்லாருக்கிட்டேயும் இங்கே பயமுறுத்திட்டு தூக்கிட்டு வந்துட்டான். அப்படி இருக்கும்போது நாங்களும் அதே பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் அவங்ககிட்ட இருக்க மாதிரி எங்ககிட்ட உண்மையான துப்பாக்கியெல்லாம் இல்லை சார், அதனால தான் சார் இதை கொண்டு வந்தேன் அப்படின்னு அங்கே சோழனும் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய பாதுகாப்போடு அவங்க அந்த ஊரை விட்டு வெளியே போகவும் செய்கிறாங்க. நல்ல வேலையாக எங்கள் சந்தாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் நல்லபடியாக முடியவும் செஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே சந்தாவுடைய அம்மா அப்பான்னு பணத்துக்காக இங்கே தான் பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நினச்சி கடைசியில் ஏமாந்து தான் நிற்கிறாங்க. இங்கேருந்து ஊரில் போய் இறங்கினதுக்கு பிறகு நடேசன் விஷயம் தெரிஞ்சு, ஐயோ இந்த தடவை இந்த கல்யாணமும் இப்படியே நடந்து போச்சே, அப்போ திரும்பவும் இதே ஊரில் எல்லாரையும் கூட்டி சேரனுக்கும் சந்தாவுக்கும் நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா சந்தாவையும் இங்கே சேரனையும் உள்ளே கூட்டிகிட்டு வரவும் செய்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு இங்கே நிலா வந்துட்டு சோழன் கிட்டே சொல்கிறாங்க, சோழன் அண்ணனும் சந்தாவும் இந்த ரூமில் தங்கிக்கிட்டோம், நாம் வெளியே இருந்து பொண்ணு சொல்ல, என்ன நிலா அப்படின்னு இங்கே பார்க்கும்போது, இல்லை சோழன் அவங்க 2 பேரும் புதுசாக கல்யாணம் பண்ணவங்க,
நமக்கு தான் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, என்ன நிலா நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன், 1 வருஷமும் நாம் என்ன அதே ரூமில் இருந்தோம், இப்போ தானே அந்த ரூமில் போயிட்டு நம்ம சந்தோஷமாகவே இருக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்ல, இங்கே சோழன்னு சொல்ல, என்ன சோழன் கொஞ்சம் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, அண்ணா சந்தா நீங்கள் 2 பேரும் இந்த ரூமில் தங்கிக்கோங்கன்னு சொல்லும்போது, இல்லைப்பா அதெல்லாம் ஒன்று வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஐயோ அண்ணன் நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் 2 பேரும் இங்கே தங்கிக்கோங்க, உங்களுக்கு இதே ஊரில் திரும்பவும் கல்யாணம் நடந்து முடியட்டும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நிலாவும். அதே போல் சந்தாவும் சேரனும் அந்த ரூம்குள்ளே தான் இருக்கவும் முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிலா சொல்கிறாங்க, இதை வச்சு பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணாதீங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே சோழனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அதே நேரத்தில் சரி வேணா நம்ம அண்ணன் கிட்ட பேசி பார்க்கலாம், 1 வாரம் நாம் அந்த ரூமில் இருக்கலாம், 1 வாரம் அவங்க மாறி மாதிரி நாம் அந்த ரூமை யூஸ் பண்ணிக்க வேண்டியதானு எங்கே சோழனும் நினைக்கிறாங்க.